தாவேகா அரசினுடைய முதல் ஊழல் முறைகேடு குற்றச்சாட்டு என்பது வெடித்து கிளம்பி இருக்கிறது. இன்றைக்கு காலை செய்தித்தாளிலும் கிளம்பி இருக்கு. பாஜக இந்த பிரச்சனையை கையில் எடுத்து டெல்லியில இருந்து பிரஸ் மீட், தமிழ்நாட்டில் அந்த பிரச்சனை கிளம்புகிறது. முதலமைச்சர் விஜயனுடைய ஆபீஸ்ல தான் முதல் ஊழல் முறைகேடு புகார் வெடித்திருக்கிறது. தாவேகா ஆட்சியில் இன்றைக்கு 100வது நாள் வந்த நேரத்தில் இப்படி ஒரு சோதனையா என்பதை போல தாவேகாவினர் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். முதலமைச்சர் அலுவலகத்தை மாற்றியே ஆகணும் அப்படின்னு சொன்னதற்கு பின்னால் தான் இந்த பிரச்சனை வெடித்து பூதாகரமாக கிளம்பியதா ஒரு 4 விதமான குற்றச்சாட்டுகளை தாவேகா அரசின் மீது வெளிப்படைத்தன்மை இல்லை அப்படின்னு வைத்து அடுக்கி இருக்கிறார்கள். இன்றைக்கு டைம்ஸ் ஆஃப் இந்தியா குறிப்பாக தெளிவாக அது குறித்து பல்வேறு விஷயங்களை ஆவணப்படுத்தியிருக்கிறது. என்ன நடந்தது? முதலமைச்சருடைய அலுவலகத்தை மாற்றுவதில் முதல் முறைகேடு ஊழல் குற்றச்சாட்டா? பின்னணியை விரிவாக அலசுகிறது இந்த தமிழ் குரலின் பலவன எக்ஸ்க்ளூசிவ் செய்தி தொகுப்பு. டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் இன்றைக்கு வந்திருக்கக்கூடிய செய்தியை பார்க்கிறோம். செய்தியாளர் திரு ஓம் ஜாஸ்வின் அவர்கள் அந்த செய்தியை விரிவாக ரிப்போர்ட் பண்ணியிருக்கிறார். டெண்டர் நார்ம்ஸ் வயலேட்டட் இன் சிஎம்ஸ் 5.5 crore நியூ ஆஃபீஸ் ஒர்க் அப்படின்னு குறிப்பிடுகிறார். 5.5 கோடிக்கு புதிய அலுவலகம். நமக்குலாம் தெரியும், அவர் அந்த வங்காள விரிகுடா அந்த கடலை பார்த்ததை போல பீச் வியூ வேணும், அது வந்தாதான் அப்படிதான் அப்படின்ற மாதிரிலாம் யாரோ சொன்னதாக சொல்லி தான் இப்போ ஆஃபீஸை மாற்றிருக்கிறாங்க. அந்த ஆஃபீஸ்க்கான ஏல விவகாரங்கள், ஏலங்கிறத விடவும் ஆஃபீஸ்க்கு டெண்டர் விடக்கூடியது, அதுக்கான யார் அதை பணிகளை செய்ய போகிறா அலுவலகத்திற்கு அப்படிங்கிறதுக்கெலாம் டெண்டர் விடணும் இல்லையா? அந்த டெண்டர் தொடர்பானது பிஃபோர் ஆஃப்டர், முன்னாடி என்னவா இருந்தது, இப்போது அங்கே என்ன பணிகள் நடந்து கொண்டு இருக்கிறது அப்படிங்கிறத ஃபோட்டோவையும் அவங்க போட்டிருக்கிறாங்க. கான்ஃபரன்ஸ் ஹாலாக இருந்தது, பின்னால் எப்படி மாற்றப்பட்டிருக்குன்னு. இப்போ கேள்வி என்ன அப்படின்னா, தாவேகா அரசாங்கம் தொடர்ந்து நாங்கள் ரொம்ப டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கோம், வெளிப்படைத்தன்மையாக இருக்கும்னு சொல்லிட்டு இருக்கிறதுக்கு மாறாக நாமக்கல் கவிஞர் மாளிகையினுடைய 10வது மாடியை மாற்றுவது மிகப்பெரிய அளவுக்கு சீக்ரசி, அதில் அது பார்த்திங்கன்னா விஷயங்களை மறைத்து வைத்தும், மேண்டேட்ரி டெண்டர் ரூல்ஸ், டெண்டர் விடுவதற்கான விதிமுறை, அந்த ஓப்பன்ஸ் டெண்டரை நாங்கள் தான் கொண்டு வந்தோம் அப்படிங்கிறதெல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க இல்லையா? அந்த டெண்டர் விதிமுறைகளுக்கும் மாறாக கட்டாயமாக நடைமுறைப்படுத்த வேண்டியதற்கு எதிராக நிகழ்ந்திருக்கிறது அப்படிங்கிறத தான் பார்க்குறோம். மொதல் விஷயம், 3 டெண்டர்கள் பார்த்திங்கன்னா நன் ஆஃப் த 3 டெண்டர்ஸ் வாஸ் ஃப்ளோட்டட் ஆன்லைனில் டெண்டர் குறித்து விவரங்களை அறிவிக்கவே இல்லை. இரண்டாவது, ஈவன் பிஃபோர் த டெண்டர் ப்ராசஸ் பிகின் dismantling and other works has started, indicating finalization of a contractor before any tender was floated. ரொம்ப முக்கியமானது. நீங்கள் டெண்டர் கொடுத்தா தானே இருக்கிறத ரிமூவ் பண்ணணும். அங்கே நம்ம செக்ரட்டரியேட் பீட் ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாம் ரொம்ப துருன்னு வேலையை ஆரம்பித்தாங்கன்னதும் போய் அங்கே அதை பிரிக்கிறது, இது பண்ணுறது, புதிய நாற்காலிகள் கொண்டு வருவது, இது எல்லாத்தையும் ஃபோட்டோகிராஃபாக எடுத்து வீடியோகிராஃபாக எடுத்து வளர்ச்சி பிரேக்கிங் அடிச்சிட்டாங்க. அப்போ எவிடன்ஸ் இருக்குது, வீடியோவாக ஃபோட்டோவாக வேலை தொடங்கிருச்சு. டெண்டர் இடுவதற்கு முன்பாக ஒரு கம்பெனி பிரிச்சுட்டாங்கிறது, பிரித்து வேலைகளை தொடங்கி விட்டார்கள்ங்கிறத பார்க்கும்போது யாருக்கும் சொல்லாமலே நீங்கள் வேண்டப்பட்டவங்களுக்கு கொடுத்துட்டீங்களா என்பது வருகிறது. 2. மூன்றாவது, த டெண்டர்ஸ் were published in newspapers and went online 4 days later. That too after TOI sought responses from officials about the absence of e-tender. ரொம்ப முக்கியமானது. ஆன்லைனில் நீங்கள் டெண்டரை இங்கே செய்தித்தாளில் கொடுத்ததும் அது அந்த பக்கம் ஆன்லைன்லேயும் பேரலாக ஏறி இருக்கணும். ஆனால் ஏறத்தாழ 3-4 நாட்களுக்கு பிறகு தான் அது ஏற்றப்படுகிறது. அதுவும் டைம்ஸ் ஆஃப் இந்தியாவிலேருந்து இவங்க கூப்பிட்டு, இன்னும் நீங்கள் ஏன் டெண்டரை ஆன்லைனில் ஏற்றலை, அப்படி அது ப்ராசஸில் இன்க்ளூட் ஆனது தானே என்று ரெஸ்பான்ஸ் கேட்ட பிறகு அது ஏற்றப்படுகிறது அப்படிங்கிறத பார்க்குறோம். ஆப்சன்ஸ் ஆஃப் டெண்டர் குறித்து. 4வதாக, பிரிண்ட் வெர்ஷனுக்கும் வெர்ஷனுக்கும் 2க்கும் மாறுபாடுகள், வேறுபாடுகள், வித்தியாசங்கள் இருக்கிறது. நீங்கள் ஒரே டெண்டரை ஆன்லைன்லேயும் இங்கன்னா அதே டாக்குமெண்ட்டை தானுங்க சேர்க்கணும், அங்கே எப்படிங்க வேறுபாடு வந்தது? இது 4வது கேள்வி. என்ன குறிப்பிடுறாங்க? ஃபார்மர் முதல் இதில் 5.54 கோடி டெண்டர் வழியாக கொடுக்குறாங்க. லேட்டஸ்ட்டு எவ்வளவு தொகை என்பதையே குறிப்பிடாமல் ஆன்லைனில் போடப்பட்டிருக்கு. இப்போ ஒரு டெண்டரை போடுவதற்கு ஒருவர் கவர்மெண்ட் வெப்சைட்டு ரெகுலராக பார்க்குறாருன்னு உள்ளே போனால், டெண்டர் எத்தனை கோடிக்குன்னே அதில் நீங்கள் சம்ம சொல்லலைன்னா அவர் எதுக்கு அப்ளை பண்ணுவார், எவ்வளோ கோட் பண்ணுவார்? ரொம்ப முக்கியமானதுங்க இது. அப்போ அவர் யாருமே எவ்வளோன்னு தெரிஞ்சு கோட் பண்ணி விடக்கூடாது என்பதற்காக இந்த முறைகேடு நடத்தப்பட்டிருக்கிறதா என்கிற கேள்வி நமக்கு எழுகிறது. ஸோ இதற்கும் இப்போ அவங்க பதில் சொல்லி ஆகணும். பதில் சொல்லாமல்
நகர முடியாது. முதலமைச்சருடைய தரப்பு தான் அதுக்கு பதில் சொல்லணும். ஸோ இதில் பார்க்கும்போது இது யார் பண்ணுறான்னா, பொதுப்பணித்துறையினுடைய பில்டிங்ஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் மெயின்டெனன்ஸ் விங், அவங்களுடைய கட்டிடங்கள், அது கட்டுமானம் மற்றும் பராமரிப்பு, அந்த விங்கில் இருந்து தான் நோட்டிஃபிகேஷன் வருது. பொதுப்பணித்துறை என்பது மாண்புமிகு அமைச்சர் திரு ஆதவ அர்ஜுனா இருக்கார் இல்லைங்களா, நீங்கள் வந்து சட்ட ஒழுங்கு குறித்து கேள்வி எழுப்பினாலும் அவர் எழுந்து கொந்தளிப்பார், மின்சாரம் குறித்தினாலும் அவர் பேசுவார், பள்ளிக்கல்வித்துறை என்றாலும் அவர் பேசுவார், காவிரி மேகதாது அப்படின்னாலும் அவர் பேசுவார். இப்படி பலவற்றுக்கும் பதில் சொல்லக்கூடிய அமைச்சர் ஆதவ அர்ஜுனா தான். அவருடைய துறைக்கு கீழ் தான் இந்த பிடபிள்யூடி பொதுப்பணித்துறை என்பது வருகிறது. அது அவங்க இஷ்யூ பண்ணுறாங்க. டெண்டர் வந்து 12ஆம் தேதி நோட்டிஃபிகேஷன் வருது. ஆகஸ்ட் 13 கான்ட்ராக்டர்ஸ் வந்து செப்டம்பர் 1 மதியம் 3 மணிக்குள் நீங்கள் அதெல்லாம் கொடுக்கணும் அப்படின்னு அவங்க இன்வைட் பண்ணுறாங்க. ஆனால் 4 நாட்கள் ஆகி 13ஆம் தேதிக்கு பிறகு டைம்ஸ் ஆஃப் இந்தியா பிடபிள்யூடி செக்ரட்டரி திரு செல்வராஜ் அவர்களுக்கு காலை 9:30 மணி போல் அழைத்து டெண்டர் ஏன் ஆன்லைனில் நீங்கள் கொடுக்கல என்கிற கேள்வி எழுப்புகிறார்கள். அது உடனடியாக வரும் அப்படின்னு சொல்லிட்டு டிபார்ட்மெண்ட் 10 மணிக்கெல்லாம் அதே நாளில் டெண்டரை ஃப்ளோட் பண்ணுறாங்க. ஆனால் இந்த டிலே அப்படிங்கிறது கவனிக்க வேண்டியது, அந்த குறிப்பிட்ட நாட்கள் ஆகஸ்ட் 12 ஆகஸ்ட் 17க்குள்ள 135 டெண்டர்களை இணையதளத்தில் அவர்கள் பதிவேற்றி இருக்கிறார்கள். ஆனால் முதலமைச்சருடைய அந்த ஒன்றை தவிர 135 கான்ட்ராக்ட் அதே பீரியடில் டெண்டர்கள் கோட் பண்ணப்பட்டு அது வந்து ஆன்லைன் மோடில் பதிவேற்றம் செய்யப்படுகிறது என்றால் எப்படி ஒரே ஒரு டெண்டர் மட்டும் மிஸ் ஆகும், முதலமைச்சருடைய துறை மட்டும் மிஸ் ஆகும்? டெண்டர் டாக்குமெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் ஏற்றி இருக்கிறது இல்லை. ப்ரப்போஸ்டு வந்து டபுள் லீஃப் ஃபயர் ரேட்டட் டோரில் தொடங்கி 90 mm திக் பிளைவுட் பார்ட்டிஷன் வால், ஃபுல் பாடி டைல்ஸ், ஸ்வான் நெக் டேப்பு, மிர்ரரு, கிளாஸு, இப்படி மற்ற வேலைகள் இதெல்லாமுமே 3 மாதங்களுக்குள்ளே நீங்கள் முடிச்சு தரணும். அந்த 3 மாதங்களுக்கு உள்ள வர டிலேக்கெல்லாம் உங்கள் மேலே ஃபைனோ அந்த பெனால்ட்டியோ இதெல்லாம் வரும் அப்படிங்கிறாங்க. இதெல்லாம் எதில் இருக்குன்னா, அவங்க பேப்பரில் ஆடு கொடுத்தாங்க பாருங்க, அதில் இருக்குது. ஆனால் இங்கே பார்த்தா ஆன்லைன் டெண்டரில் என்ன ப்ராஜெக்ட் எவ்வளவு தனித்தனியாக எவ்வளோ தூரம் கொடுக்கணும் என்பதெல்லாம் அவர்கள் குறிப்பிடவே இல்லை. என்னும்போது காஸ்ட் செக்ஷன் ஆஃப் ஆன்லைன் போர்ட்டல் வாஸ் மார்க்டு நாட் அப்ளிகபிள். நாட் அப்ளிகபிள்னா டெண்டருக்கு விலையே கிடையாது, எவ்வளோ ரூபாய்க்கு டெண்டர்னு வெளில சொல்ல மாட்டேன்னு ஒரு அரசாங்கம் சொல்வது எவ்வளவு மோசமான முன்னுதாரணம் என்கிற கேள்வி வருது. அறப்போர் இயக்கத்தினுடைய தலைவர் திரு ஜெயராமன் வெங்கடேசன் அவர்களும் இது தொடர்பாக கேட்கும்போது, இதற்கு முன்பாக இருந்த அரசுகள் எப்படி காஸ்ட் ரிட்டல் இல்லாமல் ஆன்லைனில் பண்ணாங்களோ அதனுடைய நீட்சியைத்தான் தாவேக அரசாங்கமும் செய்திருக்கிறது. கண்டிப்பாக ப்ராஜெக்ட் காஸ்ட் போடணும், ஈச் குவான்டிட்டி ஆஃப் ஒர்க்குக்கு அவங்க போடணும். அப்போ தான் கான்ட்ராக்டர்கள் நம்ம எவ்வளோ கொடுக்கலாம், மற்ற கம்பெனி எவ்வளோ கொடுக்க வாய்ப்பு இருக்குன்னு எஸ்டிமேட் பண்ணி போடுவாங்க என்று அவர் தொடர்பாக பேசுகிறார். ஸோ கான்ட்ராக்டர்களுக்கு அந்த தெளிவே வந்துடக்கூடாதுன்னு இவங்க செஞ்சுருக்கிறாங்களா? பிடபிள்யூடி செக்ரட்டரி செல்வராஜ் ஏற்கனவே டெண்டருக்கு முன்னாடி தொடங்கிருச்சு அப்படிங்கிறத மறுத்து இருக்கிறாருங்கிறாங்க. ஏங்க அங்கே பிரிக்கிற வேலையை பார்க்குறதுக்காச்சும் ஒருத்தர் டெண்டர் விட்டுருவீங்களா? யாருமே விடாமல் ஒரு கம்பெனி எப்படிங்க உள்ளே வருங்கிறதுக்கு மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர் மேபி சட்டமன்றத்துக்குள்ளே வந்து கேள்வி எழுப்பினால் அவர் சொல்வாரா? இன்றைக்கு பொதுப்பணித்துறை தொடர்பான மானிய கோரிக்கை வேறு இருக்குது. பட் இந்த திடீர் பிரச்சனையை எழுப்ப விட மாட்டாங்க. நீங்கள் முன்கூட்டியே சபாநாயகருக்கு கடிதம் கொடுக்கணும், சபாநாயகர்கிட்ட அது கவனிப்பு தீர்மானமே ஏதாவது கொண்டு வரணும், அதுக்கப்புறம் தான் அவர் பேசாருன்னு வச்சுக்கோங்களேன். இது முதலமைச்சர் அலுவலகமாக இருந்தாலும் பொதுப்பணித்துறையினுடைய கான்ட்ராக்டுங்கிற கேரக்டருக்குள்ளே இது வந்துடும். இந்த பிரச்சனையை முதலில் கிளப்பியது அப்படிங்கிறது ஆரம்பத்தில் அது ஒரு சந்தேகங்கள் சிக்கல்கள் ஓடியது. பொலிட்டிக்கலை கிளப்பினதுன்னு பார்த்தா முதல்ல பாஜக தான் கிளப்பியது. திரு வினோத் பி செல்வம் அவர்கள் அவருடைய பதிவை பார்ப்போம். முதலமைச்சர் அலுவலக மாற்றத்துக்கான டெண்டரில் குழப்பம் காணப்படுவது ஏன்? ஆகஸ்ட் 16 அவர் அந்த பிரச்சனை கிளப்புறார் 2 நாட்களுக்கு முன்பு. இதில் கவனிக்க வேண்டியது, அடுத்தடுத்த குழப்பங்களுக்கு பின்னணியில் இருப்பது ஊழலா நிர்வாக தடுமாற்றமா அப்படின்னு போட்டுட்டு, நாமக்கல் கவிஞர் மாளிகையின் 10வது தளத்திற்கு தலைமைச் செயலகத்தில் முதல்வர் அலுவலகத்தை மாற்ற பணிகளை மேற்கொள்ள குறுகிய கால டெண்டர் விடப்பட்டு மாணிக்கம் அண்ட் கோ என்ற நிறுவனம் சுமார் 90% பணிகளை நிறைவு செய்துள்ளதாக கூறப்படும் நிலையில் அவர் ஒரு கம்பெனி பேரை குறிப்பிடுறாரு. 90% முடிஞ்சிருச்சுன்னு சொல்லப்படுதுன்னு சொல்றாரு. 12ஆம் தேதி ஏன் மறு டெண்டர் அறிவிப்பு வெளியிடப்பட்டது? 5 கோடி மதிப்பிலான டெண்டர் பணிகளில் பொதுப்பணித்துறை தடுமாற்றத்துடன் செயல்படுவதற்கு என்ன காரணம்? மக்கள் பணத்தை கொண்டு மேற்கொள்ளப்படும் பணிகளில் இத்தகைய குழப்பங்களால் ஏற்படும் இழப்புகளுக்கு யார் பொறுப்பேற்பது என்று பொதுப்பணித்துறையுடைய அந்த டெண்டரை குறிப்பிட்டு அவர் போடுறாரு. அதுக்கு எவ்வளவு மாதங்கள், எவ்வளோ
நாட்கள்ங்கிற அந்த டெண்டரை அதே திரும்ப அகைன் கோட் பண்ணி அவர் ஆங்கிலத்திலும் இதனுடைய பதிவை இடுகிறார். இது மக்களுடைய பணம், மக்களுக்கு நீங்கள் பதில் சொல்ல வேண்டும், இந்த கேள்விகளுக்கு பதில் வேண்டும். மினிஸ்டர் ஆதவ் அர்ஜுனா வழக்கம் போல இதை இத்தகைய வெளிப்படையான ஊழலை அவர் என்ன பண்ண போகிறார், வழக்கம் போல ஏதாவது கிம்மிக்ஸ் வேலை காட்டி இதிலிருந்து தப்பித்து விடுவாரா என்கிற கேள்வியை திரு வினோத் பி செல்வம் அவர்கள் ஆங்கிலத்தில் போட்டிருக்கிறதுல அவர் ஆதவ் அர்ஜுனா பெயரை குறிப்பிட்டு கீழே அந்த கேள்வியை எழுப்புகிறார். அப்போ இது ரொம்ப முக்கியமானதாக இருக்குது. பிரதமர் அலுவலகம், உள்துறை அமைச்சர் அமித்ஷாவினுடைய அலுவலகம் மற்றும் BL சந்தோஷ் ஆகியோரை டேக் பண்ணி கேள்வி எழுப்புகிறார். தமிழில் போடப்பட்டதில் முதலமைச்சரையும் திரு புஷி ஆனந்த் அவர்களையும் அவர் டேக் பண்ணியிருக்கிறதையும் நம்ம பார்க்குறோம். இது அடுத்த கட்டமாக டெல்லியில் இது தொடர்பாக செய்தியாளர் சந்திப்பு என்பதை நோக்கி பாஜகவினுடைய திரு டாக்டர் ஆசீர்வாதம் ஆச்சாரி அவர் என்ன பண்ணுறாரு, டெல்லியில் ஒரு ப்ரெஸ் மீட் கொடுக்குறாரு. நம்ம அவருடைய ட்வீட்டையும் பார்க்குறோம். தமிழக முதல்வர் அலுவலக பணி டெண்டரில் முறைகேடு, பாஜக குற்றச்சாட்டு அப்படின்னு போட்டு தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் அலுவலகத்தை தலைமைச் செயலகமான புனித ஜார்ஜ் கோட்டையிலிருந்து நாமக்கல் கலைஞர் மாளிகைக்கு மாற்றுவதிலும் அதற்காக விடப்பட்டுள்ள ஒப்பந்த புள்ளியிலும் பெரும் முறைகேடு நடந்துள்ளது குறித்து தில்லியில் உள்ள பாஜக தலைமை அலுவலகத்தில் செய்தியாளர்களுக்கு நான் அளித்த பேட்டி. Today, I addressed a press conference raising serious questions over the alleged irregularity surrounding the proposed shifting of Tamil Nadu Chief Minister's office to Namakkar Kavingар Maligai. 10th floorல ஏற்கனவே ஏர்மார்க் பண்ணதில் ரெனோவேஷன் ஒர்க் ஆரம்பித்து ஒரு மாதத்தை கடந்து விட்டது. பொதுப்பணித்துறை அதிகாரிகள் மற்றும் என்ஜினியர்கள் ஏற்கனவே அந்த பணியை மேற்பார்வை செய்து வருகிறார்கள். ஒரு மாதமாக நடந்து வரும் நிலையில் ஆகஸ்ட் 12ஆம் தேதி பப்ளிக் ஒர்க் டிபார்ட்மெண்ட் எப்படி 5.54 கோடிக்கு ஒரு ப்ரப்போசலை கொடுக்க முடியும்? இந்த கேள்வி மிக எளிமையானது. ரெனோவேஷன் ஒர்க் ஏற்கனவே நடக்குதுன்னா ஒரு மாத காலம் அதை எப்படி நீங்கள் உங்களுடைய மேற்பார்வையில் வேலை பார்த்தீர்கள்? இப்போதான் ஏற்கனவே பண்ண வேலைக்கு டெண்டர் விடுவீங்களா? தமிழ்நாடு அரசாங்கம் வெளியில் இது தொடர்பாக டிரான்ஸ்பரண்டான விளக்கத்தை மக்களுக்கு கொடுக்க வேண்டும். இந்த அரசாங்கம் டிரான்ஸ்பரன்சின்னு சொல்லிட்டு ஊழல் ஒழிப்பு கொண்ட நிர்வாகம், ஊழலை ஒழித்த நிர்வாகம்னு சொன்னால் ஒவ்வொரு ரூபாய் அரசாங்க பணத்திற்கும் அவர்கள் விளக்கம் தெரிவிக்க வேண்டும் என்று அவர் ஆசீர்வாதம் ஆச்சாரி தன்னுடைய பதிவில் குறிப்பிட்டிருக்கிறார். இது இப்போ மிகப்பெரிய பிரச்சனையாக, விஷயமாக, பேசுபொருளாக மாறி இருக்கிறது. திரு ஓம்ஜாசின் அவர்கள் எழுப்பிய அந்த கேள்விங்கிறது வழக்கமாக ஐடியல் ப்ராசஸ் அப்படிங்கிறது குறித்தும் அவர் டைம்ஸ் ஆஃப் இந்தியாவிலே அவர் அது தொடர்பான விஷயங்களையும் கூடுதலான ஜிஸ்ட்டை கொடுத்துருக்காங்க. டெண்டர்ஸ் ஆர் பப்ளிஷ் இன் டிஸ்ட்ரிக்ட் புல்லட்டின் நியூஸ் பேப்பர்ஸ். உங்களுக்கு மாவட்ட வாரிகளாக இருக்கக்கூடிய அந்த புல்லட்டின்ஸ் இருக்கு இல்லையா, அதில் யூஸ்வலாக பப்ளிஷ் பண்ணுவாங்க. பப்ளிஷ்டு ஆன்லைன் இன் தமிழ்நாடு டெண்டர்ஸ் வெப்சைட். தமிழ்நாடுக்கு என்ன டெண்டர்ஸ் வெப்சைட் இருக்கிறது, அதில் 50 லட்சத்துக்கும் மேலான எல்லாவற்றையும் நீங்கள் பதிவிட வேண்டும். எஸ்டிமேட் எவ்வளவு மொத்த தொகை வேணும், என்ன எஸ்டிமேட் எதிர்பார்க்குறாங்க, ஸ்கோப் ஆஃப் ஒர்க் எவ்வளோ தூரம் வரணும், இது எல்லாத்தையுமே டாக்குமெண்ட்டாக நீங்கள் ஆவணப்பூர்வமாக அதில் பதிவு செய்ய வேண்டும். அடுத்தது 15 நாள் விண்டோ. டெண்டர்ஸ் ஆக்டிவாக இருப்பதற்கு குறைந்தது 15 நாட்கள் என்கிற மினிமம் விண்டோ இருக்கிறது. கான்ட்ராக்டர்ஸ்க்கு போதுமான அளவுக்கான நேரம் கொடுத்து அவர்கள் பங்கு பெறுவதற்கான வாய்ப்பை உறுதி செய்ய வேண்டும். கான்ட்ராக்டர்ஸ் அதன் பிறகு தான் காம்படிட்டிவ் பிட்ஸை நோக்கி வருவார்கள் என்பது தான் இந்த ஐடியல் ப்ராசஸ் என்று பொதுவாக டெண்டருக்கான அந்த நடைமுறை இது எப்படி இருக்குது என்பது குறித்தெல்லாம் பேசுவதற்கான ஸ்கோப்பை பார்க்குறாங்க. இப்போ என்ன கேள்வி வரும்னா, இவ்வளவு விஷயங்கள் இருக்குது, இவ்வளோ ப்ரொசீஜர்ஸ் இருக்குது இல்லையா, நாங்கள் சிங்கிள் விண்டோ சிஸ்டம் கொண்டு வந்துட்டோம். நேற்று பார்த்தீங்கன்னா நேரில் ஆட்களே வராமல் பதிவு செய்கிற முறையை முதலமைச்சர் லான்ச் பண்ணார்னு. அது ஏறத்தாழ 2023 தொடங்கியே இருக்கிறது. பரவலாக்கப்படவில்லை, நாங்கள் ஆக்கியிருக்கிறோம்னா பரவாயில்ல, தொடங்கி வைத்ததே அவர்தான் என்கிற ரீதியில் பேசுவதற்கு இல்லையா. யாரோ அங்கே ஹிந்திலனா நார்த்தில் ஒரு ரீல்ஸ் ஒருத்தவங்க போடுறாங்க, பஸ் பாஸையே அறிமுகப்படுத்தியது முதல்ல தளபதி விஜய் தளபதி தான் அப்படின்ட்டு ஒரு பெண் ஒருவர் ஹிந்தியில் பொய்யான ரீல்ஸு, ஃபேக் நியூஸு, போலி ரூல்ஸை போட்டு பரப்பிக்கிட்டு இருக்காங்க. இப்போ நமக்கு அதெல்லாம் பிரச்சனை இல்லை. நீங்கள் ஊழலை ஒழிப்பதாக சொன்னீர்களே, இது உங்கள் ஊழல் ஒழிப்பில் எத்தனாவது ஷரத்து, எப்படிப்பட்ட நிலையில் இந்த முதலமைச்சருடைய அலுவலக மாற்றம் தொடர்பான விஷயங்கள் வந்து கொண்டிருக்கிறதுங்கிறதுக்கு மாண்புமிகு முதலமைச்சர் நேரடியாக முதலமைச்சர் இதை பார்க்க மாட்டார். பொதுப்பணித்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா அவர்கள் மிக நிச்சயமாக இதற்கு பதில் சொல்ல வேண்டும். இதற்கு நாங்கள் 100 பேர் இருக்கோம் அப்படிங்கிறதெல்லாம் நிச்சயமாக பதில் கிடையாது. அதற்கான பதிலை உள்ளபடியே அமைச்சர் அவர்கள் விளக்க வேண்டும். இந்த அரசாங்கம் தன் மீதான இந்த குற்றச்சாட்டுகள், அதனுடைய பின்னணி இதிலிருந்து கிளியர் பண்ணிட்டு வரணும். உங்களுடைய 100வது நாள் விஷயத்திலேயே முதல் ஊழல் புகார் அல்லது முறைகேடு புகார், டெண்டர் மேனிப்புலேஷன் புகார் என்பது வந்திருக்கிறது.
பதில் சொல்லுமா இந்த அரசு என்கிற கேள்வி அவர்களின் முன்னால் இருக்கிறது.